திருப்பாவையிலே அழகான அடி இந்த அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி. அதாவது தத்துவம் என்னவென்றால், ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையை 30 பாசுரங்களாக எழுதும்போது 3 10 பாசுரங்களாக பிரித்து கொண்டாள் என்று வியாக்கியான கர்த்தாக்கள் கூறுவர். காரணம், மகாபலி அடைந்த பேரை தானும் அடைய வேண்டும் என்ற ஆண்டாளுக்கு ஆசையாம். மகாபலிக்கு எதனால் பேரு? 3 அடி மண்ணை வாமனனுக்கு தானமாக கொடுத்தான். அதனால் இன்றும் நாம் மகாபலியை போற்றுகின்றோம். ஆண்டாள் நாச்சியார் நினைத்தால் நாமும் திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்திலே அந்த மகாபலி சக்கரவர்த்தி 3 மண்ணை அடியாக கொடுத்தான், நாம் 3 தமிழடிகளை அவனுக்கு தானமாக கொடுப்போம் என்று ஒவ்வொரு 10 பாசுரங்களிலேயும் ஒவ்வொரு அடியை தானமாக கொடுக்கின்றாள். அந்த வகையிலே முதல் 10 பாசுரங்களிலே 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, 2வது அடியை அம்பரமே பாசுரத்தில் அம்பரமூடரு துளர்ந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் 2வது அடியை சமர்ப்பிக்கின்றாள். இதோ 3வது அடியை இன்று சமர்ப்பணம் செய்துவிட்டால் மகாபலி அடைந்த பேரை புகழை தானும் அடையலாம் என்று அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி. உன்னுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு.